रघुपति राघव राजा राम. யார் இந்த காந்தியடிகள்? இனி வரும் உலகம் நம்ப மறுக்கும் மிகச்சிறந்த நேர்மையாளர் காந்தியடிகள். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? நம்மெல்லாம் சின்ன வயசுல காப்பி அடிக்கும் போது சார் காப்பி அடிக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பையன் பேப்பரை பார்த்து காப்பி அடிப்போம். ஆனா காந்தியடிகள் என்ன பண்ணாருன்னா, கெட்டல்ன்ற ஒரு வார்த்தையை மட்டும் காப்பி அடிக்க சொன்னது என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுதான் காந்தி. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்ன்ற பழமொழிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு காந்தியடிகள் தான். காந்தியடிகள் ஒரு முறை சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அவரை கல்லாலையும் முட்டையாலையும் அடிச்சாங்க. இதையெல்லாம் பார்த்த போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. காந்தியடிகள் கிட்ட அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. இதுதான் காந்தியடிகளோட மனசு. அவரோட கொள்கை, கோட்பாடு, வாழ்க்கை இது எல்லாத்தையும் ஒரே திருக்குறள் அமைச்சிடலாம். இன்னார் செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னையும் செய்துவிடல். திருக்குறள் அவருக்கு தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அவருக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியது அவரோட குருவான டால்ஸ்டாய். டால்ஸ்டாயோட குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். திருக்குறளை கற்றுக்கிறதுக்காகவே தமிழை கற்றுக்கிட்டாரு காந்தியடிகள். தமிழில் அழகாக கையெழுத்தும் போடுவார். அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தமிழனை தான் பிறப்பேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறளோட அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. பொது தொண்டுக்காக 52 பவுன் நகை நன்கொடையாக வந்துச்சு. அதை கஸ்தூரிபாய் ஆசையாக கேட்டாங்க. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொன்னார்னா, அது நம்மளோடது இல்லை, பொது தொண்டுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டார். இதை கேட்ட கஸ்தூரிபாயும் திருந்திட்டாங்க. ஸோ தான் மட்டும் நேர்மையாளராக இருந்தால் பத்தாது, தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நேர்மையாளராக இருக்கணும்னு சொல்லிட்டு யோசித்தவர் தான் காந்தியடிகள். காந்தியடிகள் கிட்ட ஒரு அம்மா தன்னோட குழந்தைய கூப்பிட்டு வந்தாங்களாம். என்னோட குழந்தை ரொம்ப இனிப்பு சாப்பிட்றா, நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொன்னார்னா, ஒரு வாரம் கழிச்சு கூப்பிட்டு வாங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மாவும் ஒரு வாரம் கழிச்சு வந்தாங்களாம். அப்போ காந்தியடிகள் அந்த குழந்தைகிட்ட, குழந்தை நீ இனிமேல் ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, அது உடம்புக்கு ரொம்ப கேடு அப்படின்னு சொன்னாராம். உடனே அம்மா கேட்டாங்களாம், இதை நீங்கள் போன வாரமே சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டு. அதுக்கு காந்தியடிகள் சொன்ன விஷயம் தான் ரொம்ப வியக்கத்தக்கது. எனக்கும் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருந்துச்சு, இப்போ நான் அதை விட்டுட்டேன். அதாவது மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிற தகுதி எனக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை கேட்கும் போது எனக்கு பாரதியார் சொன்ன ஒரு விஷயம் தான் ஞாபகம் வருது. கவிதை எழுதுபவன் கவிஞன் அல்ல, கவிதையாய் வாழ்பவனே கவிஞன். அதாவது ஒருத்தருக்கு அறிவுரை சொல்லும்போது அந்த விஷயத்தில் நம்ம முதல்ல கரெக்டாக இருக்கோமா அப்படின்றத பார்க்கணுன்றது தான் காந்தியடிகள் சொல்கிற விஷயம். காந்தியடிகள் பொதுவாக கதராடை தான் உடுத்துவார், அதுவும் மேலாடை அணிய மாட்டார். இந்த மாதிரி மேலாடை அணியதை பார்த்து ஒரு குழந்தை அவர்கிட்ட கேட்டுச்சான், காந்தி தாத்தா நீங்கள் ஏன் மேலாடை உடுத்த மாட்டீங்க, நான் வேணால் சட்டை வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு நம்ம காந்தி தாத்தா என்ன சொன்னார்னா, எனக்கு மட்டும் வாங்கி தந்தால் பத்தாது, நம்ம நாட்டில் இருக்க கோடிக்கணக்கான ஏழைகளுக்கு வாங்கி தந்தால் தான் நான் போடுவேன் அப்படின்னு சொன்னாராம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த அளவுக்கு ஏழைகளை நேசிச்சாருன்னு தெரியுது காந்தி தாத்தா. காந்தியடிகளோட புகழ் உலகம் முழுவதும் பரவிருக்கு. அவரோட சிலைகள் உலகம் முழுவதும் வச்சிருக்காங்க. குறிப்பாக அவரோட அஞ்சல் தலையை உலகம் முழுவதும் வெளியிட்டிருக்காங்க. இவ்வளோ புகழ் அவருக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கான காரணம் என்ன? அவரோட நேர்மை, நாணயம், உண்மை, தூய்மையான மனசு, இதுதான் காரணம். நம்மளும் அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல, நம்ம அதை கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும்னு தான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முடிஞ்ச அளவுக்கு மது அருந்தாமல் இருக்கணும், புகைப்பிடிக்காமல் இருக்கணும், பொய் பேசாமல் இருக்கணும், லஞ்சம் வாங்காமல் இருக்கணும். இப்போ நான் சொன்னது சில விஷயங்கள் தான் அவரோட குறிக்கோளில். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாலே காந்தியத்தை கடைப்பிடிச்சிடலாம். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு கடைப்பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளும் நல்லா இருப்போம், நம்ம நாடும் நல்லா இருக்கும். ஹாப்பி காந்தி ஜெயந்தி. ஜெய் ஹிந்த்.